ஒரு அழகான மலைப்பகுதியில நிறைய எறும்புகள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தினமும் காலையில சூரியன் உதிக்கும் போது பறவைகளோட சத்தம், அருவியோட சத்தம், பூச்சிகளோட ரிங்காரம்னு எங்கும் சத்தமா இருக்கும். ஆனா ஒரு நாள் காலையில எறும்புகள் புற்ற விட்டு வெளியே வந்ததும் ஆச்சரியமா போச்சு. எங்கும் ஒரே அமைதி, எந்த சத்தமும் கேட்கல. எறும்புகள் குழப்பத்தோட ஒருவரை ஒருவர் பார்த்தாங்க. என்ன ஆச்சு, ஏன் அந்த சத்தமும் கேட்கலன்னு அவங்களுக்குள்ள தோணுச்சு. சத்தம் இல்லாததால அவங்க ஒருவரோட ஒருத்தர் பேச முடியாம தடுமாற ஆரம்பிச்சாங்க. அப்போ எறும்புகள்ல ரொம்பவே ஞானமுள்ள ஒரு வயசான எறும்பு மெதுவா மலையோட உச்சியை சுட்டி காட்டிச்சு. சத்தமெல்லாம் அங்கேதான் மறைஞ்சிருக்கோம்னு அதுக்குள்ள ஒரு உணர்வு. அதோட முகத்துல ஒரு பெரிய கவலை தெரிஞ்சுது. எறும்புகளோட தலைவன் ஒரு துணிச்சலான எறும்பு உடனே சாகசத்துக்கு தயாரானது. சத்தத்தை மீட்டுட்டு வரோம்னு அதுக்குள்ள ஒரு வைராகியம். மற்ற எறும்புகளும் அந்த துணிச்சலா பின்தொடர்ந்து போனாங்க. எறும்புகள் மலையோட செங்குத்தான பாதையில ஏற ஆரம்பிச்சாங்க. பாதை ரொம்பவே கரடு முரடா இருந்துச்சு. ஆனா அவங்க சத்தம் இல்லாத இருக்கதால ரொம்பவே கவனமா ஏறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மலையோட பாதி உயரத்தை அடைஞ்சப்போ ஒரு பெரிய பாறையோட பின்னாடி ஒரு மர்மமான நிழல் போன்ற உருவம் தெரிஞ்சுது. அது ஒரு சப்தமற்ற பூதம். அதுதான் எல்லா சத்தத்தையும் திருடி வச்சிருக்குன்னு எறும்புகளுக்கு அப்போ புரியல. அந்த பூதம் தன் கையில ஒரு பெரிய பைய வச்சிருந்தது. அந்த பைக்குள்ள இருந்து சின்ன சின்ன ஒளிகள் வெளிவந்துச்சு. அந்த ஒளிகள் தான் பறவைகளோட கீச்சொலி, அருவியோட சத்தம், பூச்சிகளோட ரீங்காரம்னு எல்லா சத்தங்களும். பூதம் எல்லா சத்தத்தையும் திருடி அந்த பைக்குள்ள அடைச்சு வச்சிருந்தது. எறும்புகள் பயப்படாம மெதுவா பூதத்தை நெருங்கினாங்க. பூதம் அவங்கள நோக்கி ஒருவித ஒளிய வீசுச்சு. அந்த ஒளி எறும்புகளை மேலும் அமைதியாக்கிச்சு. அப்போ எறும்புகளோட தலைவன் ஒரு சின்ன கல்லை எடுத்து பூதத்தோட பைய நோக்கி துணிச்சலா வீசுச்சு. எங்க சத்தத்தை விட்டுடுன்னு அதுக்குள்ள ஒரு எண்ணம். கல் பையில பட்டதும் டாங்க ஒரு சின்ன சத்தம் வெளிவந்துச்சு. பூதம் அதிர்ச்சி அடைஞ்சு திரும்பி பார்த்துச்சு. என்ன இதுன்னு அதுக்குள்ள ஒரு குழப்பம். எறும்புகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பூதத்தோட பைய நோக்கி தள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்க தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தினாங்க. பூதம் தான் பைய காப்பாத்த ரொம்பவே முயற்சி செஞ்சுச்சு. ஆனா எறும்புகளோட ஒற்றுமை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அவங்க விடாம பைய தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியா டுப்னு சத்தத்தோட பூதத்தோட பை கீழே விழுந்துச்சு. அதிலிருந்து எல்லா சத்தங்களும் வெளியேற ஆரம்பிச்சன. சத்தங்கள் மலை எங்கும் பரவ ஆரம்பிச்சன. பறவைகளோட கீச்சொலி, அருவியோட சத்தம், பூச்சிகளோட ரீங்காரம்னு எல்லா சத்தங்களும் மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சன. மலை மீண்டும் உயிர் பெற்றுச்சு. சத்தங்கள் திரும்ப வந்ததும் அந்த சப்தமற்ற பூதம் பயந்து ஓட ஆரம்பிச்சது. அதுக்கு சத்தங்கள்னா ரொம்பவே பயம். எறும்புகள் மகிழ்ச்சியில குதிச்சாங்க. அவங்க சத்தங்களை ரசிச்சாங்க. ஆஹா, எவ்வளவு சந்தோஷம்னு அவங்களுக்குள்ள தோணுச்சு. எறும்புகள் மலையிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. சத்தங்கள் அவங்கள ஒரு பாட்டு மாதிரி பின்தொடர்ந்து வந்தன. கிராம மக்கள் சத்தங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க எறும்புகளை பார்த்தாங்க. இந்த சின்ன எறும்புகள் தான் இதை காப்பாத்தினதான்னு வியந்தாங்க. எறும்புகள் தங்கள் புற்றிற்கு திரும்பி வந்தாங்க. புற்று முழுவதும் சத்தங்களால் நிரம்பி இருந்துச்சு. அது ஒரு இசை கச்சேரி மாதிரி இருந்துச்சு. எறும்புகள் தங்கள் தலைவனை பாராட்டினாங்க. அவன் பெருமையோட இருந்தான். நம்ம ஒற்றுமையால தான் இதை காப்பாற்ற முடிஞ்சுதுன்னு அதுக்குள்ள தோணுச்சு. மலையோட ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் சத்தங்கள் ரொம்பவே தெளிவா கேட்க ஆரம்பிச்சன. அருவிகள், பறவைகள், பூச்சிகள்னு எல்லாமே சத்தம் போட்டன. எறும்புகள் தங்கள் வேலைய சத்தத்தோட செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. கிராம மக்கள் மலைய பார்த்து நன்றி சொன்னாங்க. அவங்க சத்தங்களை ரசிச்சாங்க. சத்தம் இல்லாம வாழ்க்கை இல்லைன்னு அவங்களுக்குள்ள தோணுச்சு. ஒரு குட்டி பையன் மலைய பார்த்து புன்னகைச்சான். அவன் எறும்புகளோட வீரத்தை பாராட்டினான். மலையில இருந்த ஒவ்வொரு பூவும் மரமும் சத்தங்களால உயிர் பெற ஆரம்பிச்சன. அது ஒரு புது உலகமா மாறிச்சு. எறும்புகள் தங்கள் புற்றோட வாசல்ல அமர்ந்து சத்தங்களை ரசிச்சாங்க. அவங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி. அந்த சப்தமற்ற பூதம் தூரத்துல இருந்து பயத்தோட பார்த்துச்சு. இனிமேல் அது சத்தங்களை திருட வராது. எறும்புகள் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைச்சாங்க. இது அவங்களோட பெரிய வெற்றி. மலையில இருந்த அருவி சத்தமா ஓடுச்சு. அதோட சத்தம் ரொம்பவே இனிமையா இருந்துச்சு. எறும்புகள் தங்கள் புற்றோட உள்ள பாதுகாப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு இனிமேல் பயம் இல்லை. கிராம மக்கள் சத்தத்தோட தங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு பறவை எறும்புகள் புற்றோட பக்கத்துல வந்து பாடிச்சு. அது எறும்புகளுக்கு நன்றி சொல்ற மாதிரி இருந்துச்சு. மலை முழுவதும் சத்தங்களால் நிரம்பி இருந்துச்சு. அது ஒரு பெரிய இசை கச்சேரி மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல எழுதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.